ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக நாம இப்போ பதிவிடுறோம் அப்படின்னா, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, பார்ட் டைமில் வேலை செய்யலாம் அப்படிங்கிற லேடிஸு, இவங்களை குறி வச்சு வந்து ஆன்லைனில் நிறைய ஃபோர்ஜரி, நிறைய ஃப்ராடு வேலை இதெல்லாம் நடக்குதுங்க. பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம். இந்த பார்ட் டைம் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பணம் கட்டுங்க. நாங்கள் வந்து ஒரு புக் அனுப்புகிறோம், அதை வந்து ரைட் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 தரோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த மாதிரி நிறைய அதாவது அமௌண்ட் வேறுபடலாம். ஆனால் வந்து இது மாதிரி ஒரு ஃபோர்ஜரி வந்து நடக்குது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 4-5 பேர் பக்கம் ஏமாந்துருக்காங்க. மறுபடியும் வந்து ஏமாறக்கூடாது யார் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறோம். நம்ம பசங்க எல்லாம் வந்து சர்ச் பண்ணுறது அதுதான், ஒர்க் ஃப்ரம் ஹோமு, பார்ட் டைம் ஜாப்பு, இந்த மாதிரி சர்ச் பண்ணுறாங்க. ஒரு 50% வந்து ஃப்ராடு வெப்சைட் இருக்குங்க. அது வந்து நமக்கு தெரியறதில்ல. அதனால் வந்து அதில் போய் நம்ம மாட்டிக்கிறோம். இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம். அதில் பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு கால் மட்டும்தான். நீங்கள் பணம் கட்டுற வரைக்கும் உங்களை வந்து அப்படியே நல்லா இதாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு புக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி 1500 பே பண்ணணும். இந்த மாதிரி ஒரு புக் கொடுக்குறாங்க. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். லெட்டர்ஸ் எல்லாம் தெரியுதுங்களா? இது பாருங்க, இது கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இந்த புக்கு லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், நிறைய பேஜஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த புக்கு ஆக்சுவலாக ஒரு 162 பேஜ் இருக்குது. இப்போ இந்த புக்குக்கு வந்து அவங்க 1500 ஃபீஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து பணம் கட்டியிருக்காங்க. இந்த புக்கை கம்ப்ளீட்டாக 1 வீக்குக்குள்ளே எழுதி முடிக்கணும். அவங்க வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 7 நாளைக்குள்ளே முடிச்சு கொடுத்தீங்கன்னா 10,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இவங்க பணம் கட்டினோன்னே இந்த புக்கு வந்து அவங்க அட்ரஸுக்கு வருது. ஒரு 1 வீக்காக எழுதியிருக்கா அப்படிங்க. எழுதி முடிச்சுட்டா அப்படி எழுதி கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் வந்து ஏதோ மேரேஜுக்கு போக வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற இதெல்லாம் எழுத முடியல. அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. 95% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரி, ஒரு நாள் டிலே ஆனது அடுத்த நாள் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கணும், அடுத்தவங்க வேறு யாரும் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸு போடுறாங்க. புக்கில் எப்படி இருக்கோ அதே பேஜ் அப்படியே எழுதணும். பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம தான் வாங்கிக்கணும். ஒரு 10,000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணால் 1 டே டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்லை, நாங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் நிறைய ஏமாந்துடக்கூடாது. நிறைய மற்ற வேலைகள் இருக்குது. வீட்டு பக்கத்துலேயே ஏதோ ஒரு வேலைகளுக்கு போகலாம், கம்பெனிக்கோ கடைகளுக்கோ போய் சம்பாதிக்கலாம். இது வந்து அந்த 10,000 தரேன் 5,000 தரேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் 1500 கட்டுங்க, 2000 கட்டுங்க அப்படின்னு நிறைய அந்த மாதிரி ஃபோர்ஜரிஸ் எல்லாம் இருக்குது. தயவுசெய்து எல்லோரும் பெற்றோர்ஸ் வந்து யாரும் ஏமாந்துடாதீங்க. குறிப்பாக வந்து இந்த காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது குறிப்பிட்ட அந்த வெப்சைட்டெல்லாம் இருக்குது, ஃபோன் நம்பர், வெப்சைட் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் பதிவிட விரும்பலை. ஏன்னா சப்போஸ் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கரெக்டாக தான் நாங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் எழுதாததுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து 1 வீக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியாதுங்க. இவங்க கட்டின அமௌண்ட்டு போச்சு. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏமாத்துறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் ஃப்ராடு வேலை, ஃபோர்ஜரி வேலை நடக்குது அப்படின்னு. குடும்ப தலைவிகள்லாம் இதை வாங்கிட்டாங்கன்னா குழந்தைகளை பார்க்க மாட்டாங்க, வீட்டில் யாரையும் கவனிக்க மாட்டாங்க. தயவுசெய்து இதில் போய் மாட்டிக்காதீங்க. இந்த வேறு வேலைகள் நம்ம ட்ரை பண்ணலாம். சரி, அதனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.